உங்களுக்கு செகண்ட் மாடல் எம்ஏசி சிஎஸ்சியோடது பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி அண்டு ரேண்டம் வேரியபிள். இது செகண்ட் மாடலும் அதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ராபர்ட்டி, அதனுடைய எக்ஸிமம், கண்டிஷனல் ப்ராபர்ட்டி, பேஸ் தீரம் அதுதான் இருக்குது. அண்டு ரேண்டம் வேரியபிள்ஸில் என்னென்ன டைப் இருக்குது, வேறு ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன், மோமெண்ட்ஸ் அண்டு ஜென்ரேட்டிங் மோமெண்ட் ஃபங்க்ஷன் அண்டு தயர் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கிறாங்க. இது ஒரு பார்ட். அப் டு இது வரைக்குமே ஃபுல்லாக ஒரு பார்ட். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் இதுலேருந்து கடைசி வரைக்கும், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பாட்டு. அடுத்தது ப்ராபர்ட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் ரேண்டம் வேரியபிள். அட்லீஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் படிச்சுனாங்க. பைசான், இங்கே நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று வரும், அண்ட் எக்ஸ்பெனன்சியல் இது. சரி, ரெண்டும் அதிகமாக கேட்குறதில்ல, இருந்தாலும் நீங்கள் பார்க்குறதுக்கு நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். காமா ஃபங்க்ஷனும் அண்டு ஜாமெட்ரி ஃபங்க்ஷன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷனல் ப்ராபர்ட்டியில் பேஸ் தீரம் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வரலாம். அதே மாதிரி மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம ப்ராபர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷனையும் வந்துடும். அந்த கான்செப்ட் பற்றி நம்ம இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி முடிச்சது. யூனிட் 3 முடிச்சுக்கிறோம் அண்டு யூனிட் 5 முடிச்சுக்கிறோம். ஸோ அதில் வர ஃபார்முலா ஆக்சுவலாக இதை எடுத்துகிட்டு தான் அதை எடுக்கணும். அது கால்குலேஷன் பார்ட் கம்மியாக இருக்கும், சிலபஸ் சீக்கிரம் முடிக்க மட்டும் அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதில் என்ன இருக்குதோ அதில் மேக்ஸிமம், ஏன்னா இதனுடைய அட்வான்ஸ் தான் வந்து இந்த 2 யூனிட்டும். அப்போ இது ரொம்ப பேஸ். இந்த யூனிட்டே ரொம்ப பேசிக். ஸோ பேசிக்காக இருந்தாலும் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, அது என்னென்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது சிலபஸை ஸ்டெட்ரி பண்ணிக்கிறேன். கீழே இருந்து வந்துடலாம், இதெல்லாம் மாற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராபர்ட்டி வேணும்னா எக்ஸ்பிரிமெண்ட் வேணும். அந்த எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன அப்படிங்கிறது சொன்னால் அவங்க கொடுத்துக்கிறாங்க. எப்படி சார்? சரி, கேட்குதாப்பா? கேட்குதுங்க சார். எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? சார், டிபெண்ட் த ப்ராசஸ் விச் இஸ் ரிசல்ட் இஸ் வெல் டிபெண்ட். ஸோ அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு காயின் இருக்குதுன்னா அந்த காயின் டாஸ் பண்ணுறீங்க, தட் இஸ் கால்டி ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி. இது மட்டும் இல்லை, ஒரு டைஸ் இருக்குதுன்னா அந்த டைஸை வந்து நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க, திஸ் இஸ் ஆல்சோ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். இந்த மாதிரி என்னென்ன பாசிபிளாக நம்மளுக்கு எக்ஸ்பிரிமெண்ட்டை டிபெண்ட் பண்ண முடியுமோ, தட் மீன்ஸ் ப்ராசஸ் பண்ணி காட்டணும். ப்ராபர்ட்டிக்கு நார்மல் கிடையாது, சும்மா அசைன் பண்ணிட்டு பண்ணுறதில்ல. ஒரு ப்ராசஸில் என்ன நடக்குமோ அதை வந்து நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கிறதுக்கு பேர், அதாவது வெல் டிபெண்ட் ஒரு வேர்டு கொடுத்துக்கிற மாதிரி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இமேஜினோட கிடையாது, வெல் டிபெண்ட்னா நம்மளுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று ஃபெயிலர் ஆர் சக்ஸஸ். இதில் ஏதோடு இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகேங்களா? இங்கே டிட்டர்மின்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ஸுங்கிறது என்னங்கிறாங்க, அந்த வெல் டிபெண்ட்னு சொல்லிட்டாவே நம்மளுக்கு என்ன இருக்கும், அவுட்கம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த அவுட்கம்ஸ் வச்சு இருக்கிறது வந்து டிட்டர்மின்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட்ங்கிறாங்க. இதில் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் என்ன, இது நடக்கலாம் நடக்காமல் போகலாம். ஒரு விசேஷம் செய்யும்போது மேபி இன்னைக்கு மழை வருமா வராது, அந்த மாதிரி கண்டிஷன் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ரேண்டமைஸாக அனலைஸ் பண்ணுறது வந்து ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் நான் டிட்டர்மின்ஸ்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து மண்டே, இன்னைக்கு வந்து டியூஸ்டேனா இது கண்டிப்பாக நாளைக்கு, இன்னைக்கு தூங்கும்போது நாளைக்கு வந்து டியூஸ்டேனா டியூஸ்டே தான் இருக்க போகுது. அது வந்து டிட்டர்மின்ஸ் பண்ண முடியும். நான் டிட்டர்மின்ஸ்ங்கிறது என்னது, மழை வரலாம் வராமல் போகலாம். ஒரு விசேஷம் வந்து அசீம் பண்ணி போகிறது. இப்போ கொரோனா டைமில் வந்து அது ப்ராபர்ட்டியோட கேஸ் தான். இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகுமா டிகிரீஸ் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேஸ்லாம் வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நான் டிட்டர்மின்ஸ் கேஸ். டிட்டர்மின் கேஸுங்கிறது என்ன, கண்டிப்பாக பிக்சராக இன்னைக்கு இது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மணி 4 மணின்னா 4 மணி அடுத்தது வரும்னா கண்டிப்பாக அடுத்தது இன்னும் 1 ஹவரில் 4 மணி வந்துடும். அது 4 மணி வராமல் போகாது. அந்த மாதிரி கேஸ் வந்து இஸ் எ டிட்டர்மின் கேஸ். அண்டு எதுவுமே அசீவ் பண்ணாமல் அவங்களுக்கு நடக்கிறது பேர் வந்து நான் டிட்டர்மின் கேஸ். சிம்பிள் ஈவெண்ட். ஸோ ஈவெண்ட்டுங்கிறது என்னன்னா, அதை நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸ்பிரிமெண்ட் நடக்கிற ஒரு சம் கண்டென்ட் தான் வந்து நம்மளுக்கு சிம்பிள் ஈவெண்ட்ஸ் ஆகும். எலிமெண்ட்ரி ஆர் சாம்பிள் பாயிண்ட், அதில் இருக்கிற ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம சொல்கிறது வந்து சிம்பிள் ஈவெண்ட்டுங்கிறாங்க. சாம்பிள் ஸ்பேஸ் நம்மளுக்கு ப்ராபர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம இம்பார்ட்டன்ட். சாம்பிள் ஸ்பேஸுங்கிறது என்னன்னா, செட் ஆஃப் ஆல் கலெக்ஷன் ஆஃப் அவுட்கம்ஸ். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நிறைய அவுட்கம்ஸ் இருக்குமோ, இப்போ நம்ம வீக்லி எத்தனை டேஸ், 7 டேஸ் இருக்குது. அந்த 7 டேஸ் நம்ம எழுதுனா தட் இஸ் கால்ட் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த 7 டேஸ்ங்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தால், அதான் நம்ம எப்படியுமே வீக்லி 7 டேஸ்ங்கிற போது நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் தான், எல்லா நாளும் நடக்கும். சரிங்களா? அப்போ சண்டேலேருந்து நம்மளுக்கு சாட்டர்டே வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணுறதா வந்து நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ இது சண்டே மண்டே டியூஸ்டேங்கிறது ஒவ்வொன்றும் என்னென்ன வரும், ஈவெண்ட்ஸில் வரும். ஒவ்வொன்றும் எது வரும், ஈவெண்ட்டில் வரும்.
என்ன நீங்கள் காயின் டாஸ் பண்ணுற கணக்கு எடுத்தீங்கனாலும் காயினில் சாம்பிள் ஸ்பேஸ் இருந்தது. காயின்ங்கிறது டாஸ் பண்ணுங்கிறது எக்ஸ்பிரிமெண்ட்டு. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்னென்ன பாசிபிள், அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் என்னென்ன பாசிபிள் இருக்குதோ அதை நீங்கள் ரன் பண்ணி காட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் சாம்பிள் ஸ்பேஸ். இதில் ஒவ்வொன்றும் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கட்சிங்கிறது இருக்கிறது பேர் ஈவெண்ட்டு, டீங்கிறது பேர் அனதர் ஒரு ஈவெண்ட், ஈவெண்ட் ஈவெண்ட். ஸோ அது வந்து சிம்பிள் ஈவெண்ட் அண்டு சாம்பிள் ஸ்பேஸோட ஐடியா. ஸோ அதை கீழே கொடுத்துக்கிறாங்க. எதில் வந்து நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸாக ரன் பண்ணுறது ஒரு கேஸ் கொடுத்துக்கிறாங்க. டை த்ரோ, காயின் டாஸ்டு, இது மல்டிபிள் ஆஃப் காயின் டாஸ்டு, random experiments in this number is rise between 0 to 1, and also time length is hours based on 0 to 1000. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சாம்பிள் ஸ்பேஸோட ஐடியா கொடுத்துக்கிறோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நம்ம இதுலேயே. இது என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா ரெண்டு ஈவெண்ட்டும் சம்மந்தமே இல்லாத, அதாவது ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் இருக்குதுன்னா அந்த சாம்பிள் ஸ்பேஸில் இங்கே ஒன்று இங்கே ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது, இது ரெண்டு ஈவெண்ட்டுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒன்று நடக்குதுன்னா தட் இஸ் கால்ட் ஏ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஸோ அதனுடைய இன்டர்செக்ட் என்னென்னாவும் எம்டிஆர் இருக்கும். அதே மியூச்சுவலி இன்க்ளூசிவ் ஈவெண்ட்னா என்னவா இருக்கும், ரெண்டும் காமன் எனர்ஜி பாயிண்ட்ஸ் இருக்கலாம். ரெண்டு இதை சாம்பிள் ஸ்பேஸ்னா ரெண்டுக்கும் காமனாக இருக்கலாம். அப்போ ரெண்டோட இன்டர்செக்ட் என்ன இருக்கும், எம்டி செட் இருக்கும். இது வந்து மியூச்சுவலி இன்க்ளூசிவ், இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறாங்க. இங்கே பாருங்கள், டைர் ரோல்டு 1 to 6 அண்ட் 1,3 இஸ் ஒன் செட் அண்ட் அனதர் ஒன் இஸ் திஸ் செட், தென் இஸ் எம்டி செட். அதே டைர் ரோல் என்ன கிடைக்குங்கிறாங்க, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் சொல்லிட்டாங்களா. மியூச்சுவலி இன்க்ளூசிவ் பாருங்க 2, 4, 5 their intersection is not empty. ஓகே, இதனோட இன்டர்செக்ட் என்னாகும், எம்டி ஆகும். இதனோட இன்டர்செக்ட் என்ன ஆகுங்கிறாங்க, மியூச்சுவலி இன்க்ளூசிவ்ட்டாங்க. தேர்ஃபோர் ரெண்டுக்கு காமனாக 5 இருக்குது, அதனால நாட் எம்டி செட்டுங்கிறாங்க. இது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்க்ளூசிவோட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் ஈவெண்ட். எக்ஸாக்டிவ்ங்கிறது என்னன்னா ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் எத்தனை ஈவெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை ஈவெண்ட்டையும் நீங்கள் யூனியன் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அந்த கரஸ்பாண்டிங் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைச்சிடும். ஓகே, கரஸ்பாண்டிங் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும். அதான் வந்து எக்ஸாக்டிவ் ஈவெண்ட்ஸ். அதே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாக்டிவ் ஈவெண்ட்னா ரெண்டு டெபினிஷன் சாட்டிஸ்ஃபை இருக்கும். எக்ஸாக்டிவ் டெபினிஷன் இது சாட்டிஸ்ஃபை இருக்கும், நம்ம எக்ஸ்க்ளூசிவ் டெபினிஷன் என்னது, இந்த டெபினிஷன் சாட்டிஸ்ஃபை, இன்டர்செக்ஷன் வந்து கிடைக்கும். அதான் அவன் போட்டுக்கிறான். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாக்டிவ் ஈவெண்ட்னா their intersection, pair of intersection, எவ்ரி பேர் ஆஃப் ஈவெண்ட்ஸோட இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும், எம்டியாக இருக்கும். அண்ட் ஆல் யூனியன் ஈவெண்ட்ஸ் வந்து சாம்பிள் ஸ்பேஸ் ஆகும். ஸோ இதுதான் அந்த டயக்ராம் போட்டு கட்டிக்கிறாங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஈக்குவலி லைக் ஈவெண்ட் என்னன்னா சேம் அக்கரன்ஸ். சப்போஸ் ஏ அண்ட் பி ஆர் சேம் ஈவெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும், ஈக்குவலி அக்கரன்ஸ் ஈவெண்ட். ஓகே, ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்னா சேஞ்சஸ் த சேம் அக்கரன்ஸ் ஆர் கால்ட் ஏ ஈக்குவலி. இது எல்லா டெபினிஷன் தெரிஞ்சால் தான், இது எல்லா டெபினிஷன் தெரிஞ்சால் தான் நம்மளோட ப்ராபபிலிட்டியோட கேஸுக்கே வர முடியும். என்னென்ன டெபினிஷன் வேணும், ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன வேணும், அடுத்தது ஈவெண்ட்னா என்னென்னு வேணும், அடுத்தது சாம்பிள் ஸ்பேஸ்னா என்னென்னு வேணும், அடுத்தது யாருன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் என்ன, இன்க்ளூசிவ் ஈவெண்ட் என்ன, எக்ஸாக்ட்லி ஈவெண்ட் என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாக்ட் ஈவெண்ட் என்ன. இத்தனை டெபினிஷன் தெரிஞ்சால் தான் நம்ம எங்கே வர போகிறோம், ப்ராபபிலிட்டியோட கேஸுக்கு வர போகிறோம். ப்ராபபிலிட்டி இங்கே என்னங்கிறாங்க, எஸ்ங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ் பார்த்துட்டோம். ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஏங்கிறத வந்து ஈவெண்ட்னு எடுத்துக்கிட்டோம். அந்த என் ஆஃப் எஸ்ங்கிற என்னங்கிறாங்க, அங்கே இருக்கிற கவுண்டபிள் எஸ்ல எவ்வளோ ஈவெண்ட்ஸ் இருக்குமோ அந்த பாசிபிள் எத்தனை வேல்யூஸ் இருக்குமோ. அந்த என் ஆஃப் ஏங்கிறாங்க அந்த ஈவெண்ட்டுக்கு கொண்டு வர கண்டென்ட். இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு சாம்பிள் ஸ்பேஸ்னா இங்கே ஏன்னு இருக்குதுன்னா இந்த ஏக்குள்ளே எவ்வளோ பாசிபிள் இருக்குது. இந்த எஸ்ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள், இந்த ஏங்கிறது அது சப்செட்டுக்குள்ளே இருக்கும், அதில் இருக்கிற பாசிபிள் என்ன அதை கவுண்ட் பண்ணி எழுதுதான் வந்து ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. சரிங்களா? சரி, இதான் சொல்லிக்கிறாங்க ஒரு டயக்ராம் போட்டு. ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து என்ன நடக்குது, நிறையா இருக்கும். பட் இங்கே என்ன நடக்குது, ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் நடக்குது. அந்த சாம்பிள் ஸ்பேஸை எப்படியா கட் பண்ணுறாங்க, ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஏபிசி செட்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த செட்லேருந்து எப்படி ப்ராபபிலிட்டி நடக்கிறாங்க ஐடியா தான் இங்கே போட்டுக்கிறாங்க. சேம் பேசிக், ரொம்ப பேசிக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராபபிலிட்டினா என்னென்ன நடந்திருக்கும், என்னென்ன வேணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அண்ட் யூனியன் சுட் பி ஆட் பண்ண முடியும். மேபி அவன் என்ன சொல்ல, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்
அப்படின்னா மீனிங் என்னன்னா ஆல்ரெடி இன்டர்செக்ஷன் வந்து நம்மளுக்கு எம்டி தெரியும், அதோட ப்ராபபிலிட்டி 0 இருக்கிறதுனால நம்மளோட வேல்யூஸ் என்னவா இருக்கும், இந்த ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா சாட்டிஸ்ஃபை இருக்கும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவன் செட் வந்து என்னவா இருக்கும், தட் மீன்ஸ் சாம்பிள் ஸ்பேஸோட வந்து 1 இருக்கும். அண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் எம்டி செட்டோட வேல்யூ இஸ் ஆல்சோ 0 இருக்கும். 0. ஸோ ஒரு ப்ராபபிலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் 3 வேர்டு ஒரு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. எக்ஸாக்ட்லி, அட்லீஸ்ட், அட்மோஸ்ட். இந்த 3 வேர்டும் ப்ராபபிலிட்டி இம்பார்ட்டன்ட். இப்போ எக்ஸாக்ட்லினா இப்போ இங்கேயே வந்து வச்சுக்கோங்க 3 காயின்ஸ் ஆர் டாஸ். 3 காயின் டாஸ்னா 3 காயின் போட்டுங்க. 3 காயினுமே எனக்கு கட்சி டைல் இருக்கும். ஸோ இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் என்ன ரன் ஆகும்? ஸோ நம்ம ஈஸி ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் கூட போட்டு பார்த்துட்டோம். கச் 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 டி கச் டி கச் டி கச் கச். ஸோ அடுத்தது கச் டி 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 ஹச் டி 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 ஹச். அடுத்தது லாஸ்ட் ஒன் டி டி டி. 1 2 3 4 5 6 7 8 8 பாசிபிள் இருக்குது. சரி, ஒரு 3 காயின்ஸ் டாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது பாசிபிள். இங்கே எக்ஸாக்ட்லி 1 கெட், கண்டிப்பாக ஒரே ஒரு கெட்டுக்கு உண்டான பாசிபிள்ங்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எடுக்கும்போது எப்படி எடுப்பீங்க? ஏ இஸ் எ ஈவெண்ட் ஆஃப் 1 கெட் பாசிபிள். 1 கெட் பாசிபிள். ஓகே, இப்போ எதெல்லாம் 1 கெட் வரும் அப்படிங்கிற செக் பண்ணும்போது 1 2 3 அப்போ அந்த ஏங்கிற செட் எழுதிடுவீங்க. ஏ ஈக்குவல் என்னென்ன? ஹச் டி 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 ஹச் டி 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 ஹச். எக்ஸாக்ட்லினா ஒரே ஒரு கட்டு மட்டும் தான் இருக்க வரும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ என்ஆபிஎஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சிருச்சு, 8 தெரிஞ்சிச்சு. அண்டு என்ஆபிஏ எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சு, 3 தெரிஞ்சிச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏவோட ஃபார்முலா தெரியும், என்ஆபிஏ டிவைடட் பை என்ஆபிஎஸ்என், தட் இஸ் ஈக்குவல் டு 3/8. இது வந்து எக்ஸாக்ட்லி ஒரு கெட்டுக்கு. இங்கே என்ன சொல்லிக்கிறாங்க? அட்லீஸ்ட்டான். தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அட்லீஸ்ங்கிற போது என்னன்னா அட்லீஸ்ட் 1 கெட் தானே சொல்லிக்கிறோம், அட்லீஸ்ட் 1 கெட் சொல்லிக்கிறோம். ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பி இஸ் கால்ட் எ அட்லீஸ்ட் 1 கெட் பாசிபிள். அட்லீஸ்ட் 1 கெட் பாசிபிள். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இங்கே வந்து மினிமம் ஒரு கெட் இருக்கலாம் அப்படின்னா அட்லீஸ்டோட மீனிங் என்னன்னா மினிமம்னு அர்த்தம். அப்போ மேக்ஸிமம் என்ன? மினிமம்ங்கும் போது ஒரே ஒரு கெட் இருக்குதுங்கிற மினிமம் 1 இருக்கலாம். அப்போ இந்த மேக்ஸிமம் பாசிபிள் என்னவோ அது வரைக்கும் ரீச் ஆகும். இதோட மேக்ஸிமம் பாசிபிள் என்னவோ அது வரைக்கும் ரீச் ஆகும். மேக்ஸிமம் பாசிபிள் 3 இருக்குது, அப்போ அது 3 வரைக்கும் நம்மளுக்கு ரீச் ஆகும். ஓகே, அப்போ எது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கெட்டு, இது ஒரு கெட்டு, இது ஒரு கெட்டு. அடுத்து என்ன பண்ண வரீங்க? ஒரு கெட்டு முடிச்சிச்சுன்னா அடுத்த பாசிபிள் என்ன? 2 கெட்டோடது. இது 2 கெட்டு, இது 2 கெட்டு, இது 2 கெட்டு. அடுத்தது என்னது? 3 கெட்டு பாசிபிள். இந்த கெட்டு வந்து 3 பாசிபிள். அப்போ எக்ஸப்ட் டிடிடி தவிர, இதை தவிர எல்லாமே வரும். அப்புறம் என்னதுலாம்? ஹச் 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 டி ஹச் டி ஹச் டி ஹச் ஹச். அடுத்து சிங்கிள் கெட் ஹச் டி 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 ஹச் டி 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 ஹச். அப்போ 7 பாசிபிள் இருக்குது என் ஆஃப் பி. அப்போ என் ஆஃப் பி வந்து 7 தான். ப்ராபபிலிட்டி ஆஃப் பி வந்து நம்மளுக்கு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் 7/8. 7/8. இதுதான் வந்து அட்லீஸ்டோட மீனிங். அட்லீஸ்ட்னா மேக்ஸிமம் வரைக்கும் இருக்கும். இது ஆப்போசிட் மீனிங். ஆப்போசிட் மீனிங் என்னது? அட்மோஸ்ட் 1 கெட்டுன்னா. அட்மோஸ்ட் 1 கெட்டுன்னா மீனிங் என்ன? சாம்பிள் ஸ்பேஸ் பார்க்குங்க, மேக்ஸிமமே ஒரே ஒரு கெட்டு தான் இருக்கணும். அப்போ மினிமம் என்னவா இருக்க போகுது? 0 இருக்க போகுது. சரிங்களா? அப்போ சிங்கிறது என்ன எடுக்கிறீங்க? சிங்கிறது வந்து அட்மோஸ்ட் 1 கெட்டுங்கிறாங்க. அட்மோஸ்ட் 1 கெட். சரி, நம்ம இம்பார்ட்டன்ட் வேர்டு. அப்போ என்னன்னா அட்மோஸ்ட்னா மேக்ஸிமம், மேக்ஸிமமாகவே ஒரே ஒரு கெட்டு தான் இருக்கும். அப்போ மினிமம் பாசிபிள் என்ன? மினிமம் கண்டிப்பாக கெட்டே இல்லாமல் கூட இருக்கலாம். மினிமம் பாசிபிள் கெட் இல்லாமல் கூட இருக்கலாம். அப்போ நம்ம சிங்கிற ஈவெண்ட் என்னவும் மேக்ஸிமம் ஒரு கெட்டுக்கு 3 இருக்குமா? மேக்ஸிமம் ஒரு கெட்டு ஹச் டி டி டிஹெச் டி டிடிஹெச். இது மேக்ஸிமம் ஒரு கெட்டுக்கு. கெட்டே இல்லாததுக்கு டி டி டினோ. ஓகே, அப்போ என் ஆஃப் சி எவ்வளோ வருது? 4 வருது. அது ப்ராபபிலிட்டி ஆஃப் சியோட வேல்யூ என் ஆஃப் சி டிவைட் பை என் ஆஃப் எஸ் 4/8. ஸோ இதுதான் நம்மளுடைய அட்லீஸ்ட் அண்ட் அட்மோஸ்டோட கான்செப்ட் அண்ட் எக்ஸாக்ட்லி.
இந்த 3 வேர்டு இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராபபிலிட்டின்னு எடுத்துட்டாவே இந்த 3 வேர்டு இல்லாம இருக்காது. ஒரு நிறைய ஈவெண்ட் குரூப்ல நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா. சரியாப்பா? ஓகேங்க சார். இதெல்லாம் பேசிக் ஆல்ரெடி படிச்சதும் இருந்தாலும் சொல்லிடுறேன். கொஞ்சம் ரிவிஷன் பண்ண நல்லா இருக்கும். இது ப்ராபபிலிட்டி எம்டி செட் வந்து 0 தெரியும். காம்ப்ளிமெண்ட் வந்து 1 மைனஸ். அதாவது காம்ப்ளிமெண்ட் மீன்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அந்த வேல்யூஸ் வந்து இது கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இது சம் ரிசல்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இது எப்படி கிடைக்கும்? இதில் நிறைய ஃபார்முலா வரும். நீங்கள் செட் 3 நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இது ஃபார்முலா ரொம்ப ஈஸி. அப்படி இல்லைன்னா நீங்கள் செட் 3ல போயிட்டு நீங்கள் டயக்ராம் போட்டு பார்க்க தெரியும். இது வந்து இந்த கான்செப்ட். அண்ட் இந்த வந்து பி இப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் இருக்குது. அப்போ இது வந்து ஏங்கிற ஒரு ஈவெண்ட், இது பிங்கிற ஒரு ஈவெண்ட். அப்போ பி பார் இங்கே கொடுத்துக்கிறது என்ன சொல்லிக்கிறோம்? பி பார் கொடுத்துக்கிறோம். பி பார் கொடுத்துறோன்னா இந்த செட் கண்டிப்பாக கிடையாது, இந்த செட் கிடையாது, இந்த செட்டுக்கு வெளியே இருக்கிற வேல்யூ, இந்த செட்டுக்கு வெளியே இதுக்கு வெளியே இருக்கிற வேல்யூ. பி பாரோட கான்செப்ட் இதுதான். இதுக்கு வெளியே இருக்குது. நம்மளுக்கு என்ன கேட்டுக்கணும்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பாருங்கிறாங்க. பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் இ பாருங்கிறது இது வந்து பி பாரோட வேல்யூ. இது வந்து பி பாரோட வேல்யூ. பி ஆஃப் ஏ பார் அதாவது பி பார் இன்டர்செக்ஷன் ஏவோட டயக்ராம் போடுறேன். பி பார் இன்டர்செக்ஷன் ஏ. அப்போ இதனோட டயக்ராம் என்ன வரும் பார்த்துங்க. இது ஃபுல் ரீஜியன். இது ஃபுல் ரீஜியன் வந்துடுது பியை தவிர. நல்லா பாருங்க, பிக்குள்ள டச் ஆகக்கூடாது. அப்போ என்னது? இது பி பாரு, இது ஃபுல்லா ஏ, இது ஃபுல்லா சேர்ந்தது ஏ. அப்போ ஏவோட ரீஜன் எப்படி இருக்கும்? ஏவோட ரீஜன் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது ஃபுல்லா சேர்ந்தது ஏ, இது ஃபுல்லா சேர்ந்தது ஏ. இது முட்டு இருக்கிறது, இது முட்டு இருக்குது, வெளியே இருக்கக்கூடாது. வெளியே எது இருக்காது, இது முட்டு இருக்கிறது ஏ. பி பாருங்கிறது வெளியே வரும். இந்த ஏல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு, ஏன்னா இது பி இருக்குது, இந்த பாட்டு தவிர மீதி எல்லாம் வரும். அப்போ ரெண்டுக்கு காமன் ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரீஜன் வரும். நம்மளுக்கு ரெண்டுக்கு காமன் ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன் வரும். ரெண்டுக்கு காமன் ரீஜன் பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன். ஸோ அதனால தான் அவன் சொல்லிக்கணும். ஃபார்முலா என்ன சொல்லிக்கணும்? இது வந்து ஏங்கிற செட்டா, இது ஏங்கிற செட்டு. இங்கே பாருங்க, இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடையாது, இன்டர்செக்ட் பாயிண்ட் கிடையாது. அப்போ ஏங்கிற செட்டில் இன்டர்செக்ஷன் மைனஸ் பண்ணிருங்கிறான். இதுதான் ஃபார்முலா. சப்போஸ் அவங்க கொடுத்தது என்ன ரிசல்ட் வந்து எது ஃபார்முலா தெரியலனா அட்லீஸ்ட் வென் டயக்ராம் போட்டு ட்ரா பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இது ஃபுல்லாக சேர்ந்தது ஏ செட். பாருங்க, இது ஃபுல்லாக சேர்ந்தது ஏ செட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ட் பார்ட் மட்டும் வரல, இந்த இன்டர்செக்ட் பார்ட் மட்டும் வரல, ரெண்டுக்கு காமன் ரீஜன். அதனால வந்து அதை வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? திஸ் அ வெரி பேசிக் ஃபார்முலா. கொஞ்சம் டயக்ராம் போட்டு நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷனல் ப்ராபர்ட்டி, இதுக்கு பேர் வந்து அடிஷனல் தியரம் ஆர் அடிஷனல் ப்ராபர்ட்டிம்பாங்க. இது நார்மல் ஃபார்முலா. பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இதே 2 கேஸாக 3 கேஸாக டிவைட் ஆகும். இது வந்து ஏ அண்ட் பி ஆர் டிபெண்டன்ட் கேஸ். டிபெண்டன்ட்னா ஒன்றுக்குள்ள ஒன்று இருக்கலாம், ரெண்டுமே சேர்ந்து இருக்கலாம். சரிங்களா? டிபெண்டன்ட் கேஸ். சப்போஸ் ஏ அண்ட் பி ஆர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்னா இதனோட ப்ராபபிலிட்டி வேல்யூ என்னென்ன ஆயிரும்? 0 ஆயிரும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஓகே, அப்படின்னா 0 ஆயிரும். அப்போ இதனோட ஃபார்முலா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பின்னு வரும் இதனோட ஃபார்முலா. அதே வந்து 2 ஈவெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்டாக இருந்ததுன்னா, அதே 2 ஈவெண்ட் வந்து இண்டிபெண்டன்டாக ஈவெண்டாக இருந்ததுன்னா பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஆஃப் பின்னு வரும். அப்போ இந்த வருடத்தில் நம்ம என்ன எழுதலாம்? இண்டிபெண்டன்ட் ஈவெண்டாக இருந்தால் பி ஆஃப் ஏ இன்டு பி ஆஃப் பின்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா தான், பட் 3ஆ டிவைட் ஆகுது. இது ஏ அண்ட் பி ஆர் ஈவெண்ட்ஸ்னு சொல்கிற விட இது 2 ஈவெண்ட்ஸுக்கு பக்கத்தில் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கணும்? டிபெண்டன்ட் ஈவெண்ட். டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸாக இருந்தால் இந்த ஃபார்முலா. இண்டிபெண்டன்ட் ஈவெண்டாக இருந்தால் 2 மல்டிப்ளை ஆகும். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்டாக இருந்தால் இந்த டேமே வராது. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் வந்தால் நார்மல் ஃபார்முலா இது. பட் நம்ம என்ன கேஸில் வருதுன்னு செக் பண்ணும்போது அந்த ஐடியா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா டிமார்கல் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆல்ரெடி ராயல் கிளாஸ் படிச்சிருப்பீங்க. A intersection B whole bar equal to A bar union B bar ஃபார்முலா. அது ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B whole bar equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் A bar union ப்ராபபிலிட்டி ஆஃப் B bar. அப்போ நம்மளுக்கு வந்து கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் இப்படி கேட்டுருவாங்க, ஃபைண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் A bar union B barன்னு கேட்டுருவாங்க. பட் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் கொடுத்துருவாங்க. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார் ஈக்குவல் டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் பார்னு வரும். சரிங்களா? அப்போ இந்த ஹோல் பார் வந்து நம்மளுக்கு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கொடுத்துக்கிறோம். இதுதான் சப்போஸ் சம் வேல்யூஸ் கொடுத்துக்கிறோம். மேபி 8/10 மேபி கொடுத்துக்கிறோம். அப்போ இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹோல் பார் தான் நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா படிச்சுக்கிறோம். காம்ப்ளிமெண்ட் வந்துன்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப்
ஏ இன்டர்செக்ஷன் பி அதனோட நார்மல் ரிசல்ட் எழுதணும்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போடணும். சரிங்களா? அப்போ இதனோட அனதர் ரிசல்ட் என்னன்னு எழுதலாம்? மேபி டைரக்டா கேட்டாங்கன்னா பி ஆஃப் ஏ பார் யூனியன் பி பார்ங்கிற ஒரு ரிசல்ட் கேட்டானா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். இது எதுலேருந்து கிடைச்சது? ஒரு டிமார்கன் லால இருந்து கிடைச்சது. டிமார்கன் லா. இதே மாதிரி அடுத்த கொஸ்டின் ஏ யூனியன் பி ஹோல் பார் அப்படின்னு வந்ததுன்னா இது வந்து இன்டர்செக்ஷன் போட்டு இது வந்து யூனியன் போகிறோம். ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் எழுதலாம். ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் எழுதலாம். அதே ப்ராபபிலிட்டி எடுக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் பார் எடுத்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ பார் இன்டர்செக்ஷன் பி பார் எழுதலாம். அப்போ இதனோட ரிசல்ட் எழுதலாம். இது காம்ப்ளிமெண்ட்னால 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி எழுதலாம். அப்போ சப்போஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தானா இந்த கொஸ்டினுக்கு ஈக்குவல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும். இந்த கொஸ்டினுக்கு ஈக்குவல் ஃபார்முலா இந்த ரிசல்ட் கிடைக்கும். இது சம் பேசிக் ஐடியா. ஸோ இந்த கொஸ்டினுக்காக தான் அந்த ஃபார்முலாவும் கொடுத்தேன். சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா மேபி 1 மார்க் 2 மார்க்ல உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. மேபி 2 மார்க்ல இந்த மாதிரி பார்ட்ஸ் மேபி ரொம்ப ஈஸியாக கேட்கணும்னா இந்த மாதிரி வர சான்சஸ் இருக்கும். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ தான் உங்களுக்கு மேலே ஃபார்முலா கொடுத்தேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பார் பண்ணது பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. சப்போஸ் தெரியலனா கூட நீங்கள் வென் டயக்ராம் போட்டு பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம இம்பார்ட்டன்ட். டக்குன்னு ஃபார்முலா மறந்துடும். அதனால நீங்கள் வென் டயக்ராம் போட்டு நீங்கள் டிபெண்ட் பண்ணி பார்த்துக்கணும். சரி, இதனோட ஃபார்முலா இப்போ கொடுத்தாச்சுல. இதனோட ஃபார்முலா வந்து பி ஆஃப் ஏ மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ பி ஆஃப் ஏவோட வேல்யூ அவன் 0.52 கொடுத்துட்டான். மைனஸ் பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ மைனஸ் 0.2 வரும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். என்ன கிடைக்கும்? 0.52 0.24 ரெண்டு மைனஸ் பண்ணால் 8 4 2. அப்போ என்னோட ஆன்சர் 0.28. ஓகேங்களா? புரியுதாப்பா? ஓகே சார். சரி, இதில் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டக்குனு சொல்லுப்பா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆட் பண்ணுங்க. பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் பி. இது இண்டிபெண்டன்ட் ஈவன் இல்லை டிபெண்டன்ட் ஈவன், ஏன்னா வேல்யூ கொடுத்துக்கிறோம். அதனால் அந்த ஃபார்முலாவை அப்படியே வேல்யூஸ் வச்சு போட்டுடலாம். அப்படின்னாச்சு 0.52 ப்ளஸ் 0.43 மைனஸ் 0.24 எவ்வளோ தானே வருது? 0.71 சார். 7 ஓகே 7. ஸோ இதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குங்க? இதுக்கு நம்ம இப்போ தான் ஃபார்முலா கொடுத்தேன். என்ன ஃபார்முலா? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பின்னு கொடுத்தேன். 1 மைனஸ் இப்போ தான் ஃபார்முலா டிமார்கன் லா. இது டிமார்கன் லா ஃபார்முலா. அதனால் 1 மைனஸ் போட்டுக்கலாம். அப்போ 1 மைனஸ் ஏ யூனியன் பி. ஏ யூனியன் பி எவ்வளோ படிங்க? 0.71. அப்போ 0.71 1 மைனஸ் 0.71 ஈக்குவல் டு 0.29. கரெக்டாப்பா? எஸ் சார். இது என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு இப்போ தான் ஃபார்முலா கொடுத்தோம். அப்போ என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னா 1 மைனஸ் 0.24. அப்போ என்ன கிடைக்கும்? 0.76. தட்ஸ் ஆல். ஓகே, டவுட் இருக்குதாம்மா? ஸோ இது நார்மல். நீங்கள் ஃபார்முலா டிபெண்ட் பண்ணி பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா உங்களுடைய கான்செப்டில் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி அட் பேஸ் தியரம். இது 3 கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, டோட்டல் ப்ராபபிலிட்டி, பேஸ் தியரம். இது 3 கான்செப்ட் நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். பட் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு என்ன சொல்கிறாங்கன்னா த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவென்ட் பி அசிங் தட் ஈவென்ட் ஏ இஸ் ஆல்ரெடி கேப்ட். அப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்னு என்னன்னா சப்போஸ் ஒரு 2 பேக் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 2 பேக்கில் இங்கே ரெட் பால் ஒன்று, ப்ளூ பால் ஒன்று இருக்குது. இதுலேயும் ரெட் பால் ஒன்று, ப்ளூ பால் ஒன்று இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பால் ட்ரான்னு சொல்லிட்டாங்க. பால் ட்ரான் த ஃப்ரம் பேக். பால் ட்ரான் த ஃப்ரம் பேக்னு சொன்னாங்க. அப்படிங்கிறது என்னது? பேக்கில் இருந்து பால் எடுத்துட்டோம். ஓகே, ஃப்ரம் த பேக். இந்த ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி நடந்துருச்சு. இந்த ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி நடந்துருச்சு. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க? So that ball is a red ball. That ball is a red ball. அப்போ பேக் செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ப்ராபபிலிட்டி நடந்துருச்சு. அதாவது பால் எடுத்துக்கிட்டாங்க. பால் எடுக்கிறது மேபி ஃபர்ஸ்ட் பேக்லேயும் எடுக்கலாம், இல்லை செகண்ட் பேக்லேயும் எடுக்கலாம். இது ப்ராபபிலிட்டி நடந்துருச்சு. அந்த நடந்த முன்னாடி என்ன சொல்கிறாங்க? அந்த பேக்குலேருந்து எடுக்கிற பால் கண்டிப்பாக ரெட் பாலாக இருந்தால் ப்ராபபிலிட்டி என்ன? அந்த பேக்லேருந்து எடுக்கிற பால் வந்து ரெட் பாலாக இருந்தால் ப்ராபபிலிட்டி என்ன? அப்படின்னு என்னன்னா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. 2 ஈவெண்ட் உள்ளுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்குது. 2 ப்ராபபிலிட்டியோட கேஸ் வந்து உள்ள நடக்கிற மாதிரி. இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியாக இருந்தாலும் சரி, அந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட அப்ளிகேஷன் வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி. இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியோட அப்ளிகேஷன் வந்து பேஸ் தியரம்.
அப்படின்னா மீனிங் என்ன? இது மூணுமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 2 ப்ராபபிலிட்டியோட கான்செப்ட் உள்ளுக்குள்ள இன்செர்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 2 கான்செப்ட் ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸ் இன்செர்ட் ஆகிருக்கும். அப்போ அதனோட ஃபார்முலா சொல்லிக்கிறாங்க. ஆல்ரெடி பி ஏ நடந்துச்சு. அப்போ பி ஆல்ரெடி பி தானே ஈவெண்ட். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஏ இஸ் ஆல்ரெடி டன். அப்போ ஏ இஸ் ஆல்ரெடி டன்னா இங்கே ஏ வந்துருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ கிவன் பி, அதாவது பி கிவன் ஏ வருது. இது பி. இதை எப்படி படிக்கும் போது பி கிவன் ஏன்னு போவாங்க. இந்த மாதிரி இதை வந்து படிக்கிறதுக்குள்ள மீனிங் என்னன்னா நல்லா பார்த்துங்க. பி கிவன் ஏ. ஓகே, அப்போ ஏ நடந்துருச்சு. அதுலேருந்து பியில் இருந்தால் என்ன ஆகும்? அந்த பாசிபிள் என்ன ஈஸியான ப்ராபபிலிட்டி தான். ஏ இன்டர்செக்ஷன் பி, இங்கே கீழே என்ன இருக்கோ அந்த கீழே ஒரு டேம் வந்துடும். அதே மாதிரி ஏ இன்டர்செக்ஷன் ஏ கிவன் பின்னா கீழே என்ன டேம் இருக்குமோ அது வந்து நியூமரேட்டர் டேம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம். 2 ஃபார்முலாவும் நியூமரேட்டர் சேம் ஃபார்முலா ஒன்று தான். கண்டிப்பாக ஏங்கிறது அண்ட் பிங்கிறது எம்டி செட்டாக இருந்தது 0. கண்டிப்பாக ஏ அண்ட் பி ஆர் நான் எம்டி செட்டாக இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஏ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட ஃபார்முலா. ஸோ இங்கே என்ன நடக்குது? ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஏ டை இஸ் ரோல்டு. அப்போ டை இஸ் ரோல்டுன்னு நம்மளுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் தெரியும். ஒரே ஒரு சிங்கிள் டை 1 2 3 4 5 6 இஸ் சோர்ஸ் ஆன் ஆட் நம்பர். அப்போ ஏங்கிற ஒரு ஈவெண்ட். அப்போ ஏ இஸ் கால்ட் சோர்ஸ் ஆன் ஆட் நம்பர். அப்போ ஆட் நம்பர் என்ன கிடைக்கும்? 1 3 5. இது ஆட் நம்பர். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ எழுதிங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ என்ன கிடைக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் கால்ட் n of a divided by n of s. அப்போ எவ்வளோ கிடைக்குது? 3/6. இது ப்ராபபிலிட்டி. ஸோ இது ஆல்ரெடி நடந்துருச்சு. ஆட் நம்பர் வருதுங்கிறது. ஆட் நம்பர் நடந்துச்சுன்னா அது ப்ராபபிலிட்டி கெட்டிங் என்னங்கிறாங்க? 5ங்கிறாங்க. ப்ராபபிலிட்டி கெட்டிங் ஆல்ரெடி ஆட் நம்பர் எடுத்தாச்சு. அப்போ பி இது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆட் நம்பர். ஆல்ரெடி நடந்த ஈவெண்ட் வந்து பி கிவன் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? அப்போ பிங்கிற ஈவெண்ட் ஒன்லி 5 இருக்கும். கரெக்டுங்களா? ஒன்லி வந்து பி கிவன் ஏல எப்படி இருக்கும்? ஒன்லி 5 தான் இருக்கும். ஒன்லி 5 தான் இருக்கும். சரிங்களா? அப்போ பி கிவன் ஏ என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. பி கிவன் ஏ என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? ரெண்டோட இன்டர்செக்ஷன் என்ன? ரெண்டோட இன்டர்செக்ஷன் பார்த்தோம்னா 5. ரெண்டோட இன்டர்செக்ஷன் கேட்டால் 5. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன கிடைக்கும்? இங்கேயும் ஒரு 2 இன்டர்செக்ஷன் என்னது? 5. கரெக்டுங்களா? அப்போ 1/, எவ்வளோ கிடைக்கும்? 1/6 கிடைக்கும். 1/6 கிடைக்கும். அப்போ என்னாச்சு? ப்ராபபிலிட்டி ஆஃப் பி கிவன் ஏ கேட்குறான். அப்போ என்னது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection B 1/6 divided by 3/6. இந்த 6 கட் ஆயிரும். That is equal to 1/3. இவ்வளவுதான். ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது ஆட் நம்பர்னு ஒரு கேஸ் முடிஞ்சிருச்சு. அப்போ இதனோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதில் வந்து ஹெட்டிங் த 5 நம்பர்ஸ் ஒரு கேஸ் முடிஞ்சு அந்த நம்பரில் வந்து ஹெட்டிங் த தென் சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா தென் இது சோர்ஸ் ஆட் நம்பர் தென் 5 அப்படிங்கும்போது இதில் நடந்துறது கிடைக்கிறதுனால நம்ம இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களாமா? ஓகே சார். அப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி கொஞ்சம் பார்த்துங்க. 2 கான்செப்ட் உள்ள வரும். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் தியரம் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி யூஸ் பண்ணி வரது தான். இட்ஸ் நார்மல் தியரம் ஒன்லி. ஸோ இப்போ என்னன்னா பி ஆஃப் ஏ கிவன் பி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எப்படி எழுதலாம்? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டிவைடட் பை பி ஆஃப் பின்னு எழுதலாம். சரிங்களா? அப்போ மல்டிப்ளிகேஷன் தியரம் என்னது? இது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறாங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்னது? பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கேன் பி ரிட்டன் அஸ் another formula பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு எழுதலாம். ஓகே, ஏ கிவன் பின்னு எழுதலாம். சாரி, ஏ கிவன் பின்னு எழுதலாம். another formula மேபி ஏ ஈவெண்ட்டா இல்லை பி ஈவெண்ட்டா அது மாதிரி மாற்றிடுறது சொல்கிறோம். ஸோ இதான் ஃபார்முலா. ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துருக்கோம். சரிங்களா? ஓகே சார். ஸோ இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்டுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துறேன். ஏ இன்டர்செக்ஷன் பின்னா நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் கிடைச்சிக்கோங்க. இது டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் யர் ஈவெண்ட்ஸ். அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி என்னது? ஒரு சாம்பிள் ஸ்பேஸில் நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது. மேபி இது A1 A2 A3 நோட் பண்ணலாம். ஆனால் ஈவெண்ட்ஸ் சொன்னாலும் E1 E2 E3 நோட் பண்ணலாம். ஓகேங்களா? E1 E2 E3 நோட் பண்ணலாம். ஏக்கு பதிலாக ஈன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பி வந்து சம்டைம்ஸ் ஏ நோட் பண்ணிக்கலாம். அது எது இருந்தாலும் சரி. இதுதான் நம்மளோட டயக்ராம். இது ஒரு சாம்பிள் ஸ்பேஸு. இது A1 A2ங்கிறது வந்து ஈவெண்ட்ஸு. அண்ட் பி இஸ் ஆல்சோ இஸ் கேப்டன் த ஆல்ரெடி இஸ் ஈவெண்ட். அப்போ பிங்கிறது ஒரு பெரிய செட்டு. இங்கே வந்து பிங்கிறது தான் நம்மளுக்கு கிவன் பெரிய செட்டு. இது பிங்கிற ஒரு செட்டில் ஓகே அதில் A1 A2 A3 பாசிபிள் இருந்ததுன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இங்கே ஏங்க இங்கே இருக்குதா? கட் பண்ணி எங்கன்னா இருக்கலாம். ஏங்கிறது உள்ளே இருக்கலாம், வெளியே இருக்கலாம். அதான் அவங்க போட்டுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இது எப்படி நடக்குது ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இப்போ A1 A2 A3 சார் ஈவெண்ட். அண்ட் பிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா சிங்கிள் ஈவெண்ட், சிங்கிள் பாசிபிள் தான் சொல்கிறாங்க. அண்ட் இங்கே ஒரு வேர்ட் சொல்லிக்கிறாங்க பாருங்க.
மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் எக்ஸாக்ட்லி ஈவெண்ட்ஸ். ஓகே, அப்படின்னா மீனிங் என்ன? their pair ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து எம்டியா இருக்குங்கிறாங்க. அதான் இங்க கட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. ரெண்டு காமனா எதுவுமே இல்லை. கலர் வேற வேற கலர் இருக்கும் பாருங்க. இங்க வேற கலரு, இதுக்கு வேற கலரு, இதுக்கு வேற கலரு. அப்போ ஒவ்வொன்றும் வேற கலர்னா என்னது? அதனுடைய இன்டர்செக்ஷன் வந்து என்னவா இருக்கணும்? எம்டியா இருக்கணுங்கிற ஒரு வேர்டு கொடுக்குறாங்க. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டினாவே என்னவா இருக்கணும்? அதனுடைய நிறைய ஈவெண்ட்ஸோட பேஸ் வந்து ஒண்ணுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகிக்கூடாது, ஒண்ணுக்கு ஒன்று மெர்ஜ் ஆகிக்கூடாது. பட் பி இஸ் எனி ஈவெண்ட்ஸ். ஓகே, அந்த பிங்கிறது எனி ஈவெண்ட்ஸ் என்ன இருக்கிறாங்க? அது ஈவெண்ட்ஸ் வந்து மேபி இதுக்குள்ள பாசிபிளா இருக்கலாம். இந்த உள்ள இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு பாசிபிளா இருக்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு ரெட் பால் இருக்குது, இன்னொரு பேக்கில் இங்கே இருக்கிற ஒரு ரெட் பால் இருக்குது. இது ரெண்டு இன்டர்செக்ட் ஆகுமா? இன்டர்செக்ட் இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற ரெட் பால் வேற, இங்கே இருக்கிற ரெட் பால் வேற. அப்போ இதனோட இன்டர்செக்ஷன் நாட் பாசிபிள். பட் என்னது? ரெட் பாலுங்கிறது ஒரு ரெண்டுமே இருக்குது. ரெட் பாலும் ரெண்டுமே ரெட் பால் தான், பாசிபிள் தான். ஏன்னா இங்கே இருக்கிற ரெட் பாலும் இங்கே இருக்கிற ரெட் பாலும் வெவ்வேறு ரெட் பால். ஸோ அதை தான் அவன் மீன் பண்ணி சொல்லிக்கிறோம். நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த நிறையா ஈவெண்ட்ஸில் வந்து இன்டர்செக்ஷன் இருக்கக்கூடாது. அதாவது இந்த மீனிங் என்ன? ஏஐ இன்டர்செக்ஷன் ஏஜே அதோட வேல்யூ வந்து எம்டியாக தான் இருக்கும். இந்த லைனோட வேறு முக்கியம். பேஸ் தியரமாக இருந்தாலும் சரி, டோட்டல் ப்ராபபிலிட்டியாக இருந்தாலும் சரி, இந்த லைன் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குன்னா பிஎம்பியோட டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளவு ஈவெண்ட்ஸ் இருக்குதோ அந்த ஈவெண்ட்ஸ் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ஓகே, அதனுடைய கரஸ்பாண்டிங் கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டியோட பேசிக் ஃபார்முலா. சரியாமா? ஓகே சார். இதுக்கு ரிகார்டிங்காக கொஸ்டின் எப்படி கேட்டுக்கிறாங்க பாருங்க. இப்போ நான் சொன்ன கான்செப்ட் தான். இப்போ என்ன சொல்லிக்கிறாங்க? பேக் 1 அண்ட் பேக் 2. தட் மீன்ஸ் ஆறுனா ஒரு கோணு பை மாதிரி, ஒரு சாக்கு பை மாதிரி வச்சுக்கணும், ஒரு சாக்கு பை மாதிரி இருக்கு. ஸோ அதுக்குள்ளே என்ன சொல்லிக்கிறாங்க? 8 ரெட் பால் அண்ட் 4 ப்ளூ பால். ஸோ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கலாமே. ஒரு பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க? ப்ளூ பால் இருக்குதுன்றாங்க. ப்ளூ பால் எவ்வளவு? ப்ளூ பால் வந்து 4 ப்ளூ பால் அண்டு 8 ரெட் பால்ஸ், 8 ரெட் பால்ஸ். அண்ட் அனதர் ஒன், இது வந்து பேக் 1 வச்சுக்கோங்க. ஸோ அனதர் ஒன் பேக் 2. பேக் 2ல என்ன நடக்குது? அதே மாதிரி 5 ரெட் 10 ப்ளூ. அப்போ 10 ப்ளூ பால் அண்டு 5 ரெட் பால், 5 ரெட் பால். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்க, இந்த பேக் 1ல் எத்தனை பால் இருக்குது? 8 + 4 வந்து 12 ரெட் பால் இருக்குது, 12 பால்ஸ் இருக்குது. இதில் எவ்வளோ பால்ஸ் இருக்குது? 10 + 5 15 பால்ஸ் இருக்குது. அவ்வளோதான், இது நமக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ என்ன சொல்லிக்கிறேன் பாருங்க, இதோட முடிஞ்சுதா? ஒன் ஆஃப் த சூசன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன். இங்கே ஒரு ப்ராபபிலிட்டி நடந்துருச்சு. மொத்தம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்க? ஒன் ஆஃப் தி சூசன் அப்படின்னா என்ன மீனிங்கு? ப்ராபபிலிட்டி ஆஃப் B1 என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் B2 என்ன? ஒரு பேக் சூஸ் பண்ணிட்டாங்க. மொத்தம் எத்தனை பேக் இருக்குது? 2 பேக் இருக்குது, ஒரு பேக் சூஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா பாசிபிள் இருக்கும் 1/2 1/2 வருது. இந்த வேர்டுனால ப்ராபபிலிட்டி முடியுது. இங்கே பால் பற்றியோ எது பற்றியோ சொல்லல, இங்கே பால் பற்றியோ எது பற்றியும் சொல்லல. அண்டு 2 பால்ஸ் ஆர் ட்ரான். ஓகே, இந்த பேக்ல இருந்து எந்த பேக்ல இருந்து தெரியுது? இதுல இருந்து எடுக்கிறாங்கன்னா இதுல இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியுது. இந்த 2 பேக்ல இருந்து எது வேணா எடுக்கிறாங்க. அண்டு இஸ் 2 பால்ஸ் ஆர் ட்ரான். ஃபைண்ட் த போத் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் ரெட் பால். போத் ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ரெட் பால். அப்போ என்ன கிடைக்குங்க? ரெண்டுமே ரெட் பாலாக இருக்குங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன கிடைக்கும்? ரெட் பாலுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி என்ன? நார்மலாக ரெட் பால். அப்போ ரெட் பால் எவ்வளோ இருக்குதுங்க? 8 இருக்குது. அப்போ 8 / 12 ஒரே ஒரு ரெட் பால் இருக்குது. இந்த பேக்கில் எத்தனை இருக்குது? 5 ரெட் பால் இருக்குது. எத்தனை பாசிபிள்? அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இது வந்து பேக் 1ஓட. ஓகே, அப்போ இது பேக் 1 போது இதனோட ரெட் பால் எப்படி எழுதுங்கன்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் கிவன் பேக் 1. ஓகே, பேக் 1லேருந்து எடுக்கிற ரெட் பால் எவ்வளவு? 8/12. இங்கே என்ன இருக்குது? ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் எதிலிருந்து எடுக்குது? பேக் 2லேருந்து எடுக்கிறேன். அப்போ அதனோட பாசிபிள் என்ன? 5/15. 5/15. ஸோ இதுதான் நம்மளுடைய பாசிபிள். ஓகே, இந்த எழுதி பழகினா நம்ம ஈஸியாகும். ஏன்னா இதே தான் பேஸ் தியரத்தில் நடக்கும். ரெட் பால் எடுக்கிறோம் எங்கேருந்து? பேக் 1. இது எதுலேருந்து எடுக்கிறோம்? ரெட் பால் எடுக்க போகிறோம், இது வந்து பேக் 2. சரி, இது 2 பால் எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ 2 பால் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் என்ன? 8/12. 2 பால் எடுக்கிறோம்ல, அடுத்த பால் ஒரு பால் எடுத்துட்டீங்க. வித் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக நமக்கு தெரியல. ஒரு பால் எடுத்தாச்சு, அடுத்த பால் எடுக்க போகிறோம். அடுத்த பால் எடுத்தால் என்ன கிடைக்கும்? மேபி நான் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் போடுறேன், 7/11 வரும். அதே மாதிரி இங்கே நடக்கும்,
2 பால் எடுக்க சொல்லிக்கிறாங்கல்ல 2 பால்ஸ் ஆர் ட்ரான்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி என்ன வைக்கிறேன் 5/15 போட்டுக்கிறாங்களா, அப்போ 4/14 போட்டுக்கலாம். சரிங்களா? 2 பால் எடுக்கும்போது ரெண்டுமே ரெட் பாலுக்கு உண்டான பாசிபிள். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் 7 இன்ட்டு 5 வந்து அப்படியே வச்சுங்க 8 இன்ட்டு 7 டிவைட் பை 12 இன்ட்டு 11 மேபி கட் ஆகும், அதனால அப்படியே வச்சுக்கலாம். இதே மாதிரி என்ன ஆகும் 5 இன்ட்டு 4 டிவைட் பை 15 இன்ட்டு 14. ஓகேங்களா? சரி, 2 பால் எடுக்கிறோம் வித் ரீப்ளேஸ்மெண்ட் வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சு போடுறோம், அதனால தான் இது பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், இதை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே இப்போ ரெட் பாலுக்கு உண்டான பாசிபிள் தான். ரெட் பால் 8 5 டோட்டல் பால் எவ்வளவு, ரெட் பால் உண்டான பாசிபிள் வந்து ஃபர்ஸ்ட் பேக்குக்கு வந்து 12 செகண்ட் பேக்குக்கு வந்து 15, அதனால தான் அதை வச்சு நான் போட்டுக்கிறேன். சரி, இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால், டோட்டல் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் வந்து என்ன பண்ணலாம் பி ஆஃப் ஆர். பி ஆஃப் ஆரோட ஃபார்முலா என்னன்னா பி ஆஃப் என்னென்ன ஈவெண்ட் இருக்குது, அதாவது பேக் 1 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆர் கிவன் பேக் 1 ப்ளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பேக் 2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் ஃப்ரம் பேக் 2. இதனோட கான்செப்ட் அப்போ ஜஸ்ட் அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி போனால் போதும். இது என்னது 1/2 இன்ட்டு இதனோட வேல்யூ என்ன ரெட் பால் 8 இன்ட்டு 7 டிவைட் பை 12 இன்ட்டு 11 ப்ளஸ் பேக் 2 1/2 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால் ஃப்ரம் பேக் 2. அப்போ என்ன கிடைக்கும் 5/15 இன்ட்டு 4/14. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாப்பா? எஸ் சார். ஓகே, அப்போ இது என்ன நடக்குதுன்னு பார்த்துங்க. எது காமன் ஆகுதோ அது சிம்பிளிஃபை பண்ணி பண்ணுங்க. இது கால்குலேட்டர் போட்டு சொல்லியிருப்பான் என்ன பாசிபிள்னு பார்த்துங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பால். இப்போ நான் போட்டது வந்து வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சு போட்டுக்கிறேன். மேபி வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா உனக்கு வேற ஆன்சர் வரலாம். வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட் என்னோட ஆன்சர் மட்டும் கால்குலேட்டர் போட்டு சொல்லுப்பா. இந்த மல்டிபிகேஷன் ஃபுல்லாக டெசிமல் சொன்னால் கூட ஓகே. என்ன வருது கண்ணு? கால்குலேட்டர் இருக்குதுங்களா? இருக்குங்க சார். போட்டு சொல்லுப்பா. ஒரே இதாக போட்டுருங்க, எல்லாத்தையும் தனித்தனியாக போடாதீங்க. போட்டியப்பா தம்பி எவ்வளோ வருது? ஒரு செகண்ட் சார், எல்லாம் ஒரே இதாக போட்டுருக்கீங்க சார். எல்லாம் ஒரே இதாக போட்டுங்க. ஒரு ப்ராக்கெட் போட்டு மிஸ் ஆகிருப்போது ஒரு ப்ராக்கெட் போட்டு கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. இப்போ லேட் ஆகுது, நம்ம ப்ரீவியஸாக இருக்கிறனாலயா? அதுக்கு மேலே எவ்வளோ போட்டுக்கலாம் முடியுது? 0.259. 0.259. ஓகே, சரி கண்ணு, இதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் ரெட் பாலுக்குள்ளார பாஸ். சரிங்களா? ஓகே சார். இதே மாதிரி அடுத்த ஐடியா கொடுத்துக்கிறாங்க கண்ணு. ஸோ இது எப்படி கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இது என்னாச்சும் அனலைஸ் பண்ண முடியுமா பாருங்க. மொத்தம் மெஷின் 1 அண்ட் மெஷின் 2 ரெண்டு பாசிபிள். சரிங்களா? The machine 1 produce the 40% item outputs or and 60% items outputங்கிறாங்க. அப்போ என்னது 40%னா 40 divided by 100. 40 divided by 100. இங்கே என்ன கிடைக்குது 60 divided by 100. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. இதில் பாருங்க அடுத்த ஐடியா இருக்கிறான் 4% items produce machine 1 defective. அப்போ டிபெக்டிவ்ங்கிறது ஒன்று நடக்குது. இது ரெண்டுக்குமே என்ன கிடைக்குது டிபெக்டிவ் நடக்குது. டிபெக்டிவ் ஒன் எங்கே இருக்குது மெஷின் ஒன்னோட டிபெக்டிவ் என்னன்னா அதனோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5%. 4% சார், இங்கே 4 இருக்குதா 4%. அப்போ என்னன்னா 4/100. அதே டிபெக்டிவ் நடக்குது மெஷின் 2வில். அதனுடைய வேல்யூஸ் எவ்வளோங்கிறாங்க மெஷின் 2வில் நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 5/100.
சரிங்களா? அப்ப ஆல்ரெடி ப்ரொடியூசர் நடக்குது. அது ஒரு ப்ராபர்ட்டி முடிஞ்சது. நடக்கும்போது ஃபால்ட் ஆகும்ல. நடக்கலைன்னா அந்த ஃபால்ட் கிடைக்காது. நடக்கும்போது டிபெட்டி ஆகும். நடக்கலைன்னா டிபெட்டி ஆகுது. அப்ப ஆல்ரெடி நடந்தது ஒரு ப்ராபர்ட்டி முடிஞ்சது. அதனால டிபெட்டிங்கிற அடுத்த ப்ராபர்ட்டி. அதனால என்னது? ப்ராபர்ட்டி ஆஃப் டிபெட்டிவ் ஐட்டம் எங்க? மெஸ்ன்னு ஒண்ணும் இல்ல. எவ்வளவு? 4/100. அதே மாதிரி ப்ராபர்ட்டி ஆஃப் டிபெட்டிவ் எங்க? மெஸ்ஸன் 2ல எவ்வளவு? 5/100. அவன் கொஸ்டின் என்ன கேட்குறான் பாருங்க, ட்ரா. இப்போ ஐட்டம் வந்து நான் ட்ரா பண்றேன், எடுத்துட்டேன், ஒரு ஐட்டத்தை எடுத்துட்டேன். எங்கிருந்து தெரியாது, மெஷின் ஒன்னா மெஷின் டூவா தெரியாது. அப்ப ரெண்டு மெஷின்ல இருந்து எது வேணா எடுக்கலாம். ஒரு ஐட்டம் எடுத்துட்டேன், அந்த ஐட்டம் எடுத்துச்சுன்னா மேபி நல்ல ஐட்டம் இருக்குது, கெட்ட ஐட்டம் இருக்குது, டிபெட்டிவ் ஐட்டமா நான் டிபெட்டிவ் ஐட்டமா தெரியாது. அப்படி அந்த ஐட்டம் எடுக்கும்போது டிபெட்டிவ் ஐட்டமா கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபர்ட்டி என்ன அப்படின்ட்டா. அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் டி என்னன்ட்டா. நம்ம கையில் என்ன இருக்குது? டிபெட்டிவ் ஐட்டம் மெஷின் ஒன்று இருக்குது, டிபெட்டிவ் ஐட்டம் மெஷின் டூ இருக்குது. பட் ப்ராபர்ட்டி ஆஃப் டிபெட்டிவ் ஐட்டம் இருக்குதா? இல்லை. அப்படிங்கும்போது எத்தனை கேஸ் இருக்குது? 2 கேஸ் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? டோட்டல் ப்ராபர்ட்டி ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். எதனால டோட்டல் ப்ராபர்ட்டி ஃபார்முலா? 2 கேஸ்லயுமே டிபெட்டிவ் ஐட்டம் இருக்கிறதுனால தான் நம்ம டோட்டல் ப்ராபர்ட்டி ஃபார்முலா அப்ளை பண்றோம். அப்ப என்னாச்சு? நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ப்ராபர்ட்டி ஆஃப் இது என்னது? இங்க நடக்கிறது இந்த வேல்யூஸ் பேர் வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் M1 மெஷின் 1. இந்த ப்ராபர்ட்டி கார்டு பேர் வந்து ப்ராபர்ட்டி ஆஃப் M2. அப்போ அப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? ப்ராபர்ட்டி ஆஃப் M1 into probability of debative item on M1 plus இது given probability of M2 into probability of debative item in given that M2. அப்போ அதனோட corresponding value எவ்வளவு வருது? 40/100 plus into 4/100 plus 60/100 into 5/100 divided by 5/100. ஸோ இது ஈஸி தான், டக் டக்குன்னு போட்டுருவீங்க நினைக்கிறேன். சொல்லுப்பா எவ்வளோ வருது? எவ்வளோப்பா வருது? 2 டெசிமலுங்க. இங்கே 2 டெசிமல், ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து சிங்கிள் டெசிமல். ஸோ இதுதான். சிஸ்டம் மல்டிபிகேஷன் ரொம்ப ஈஸி தானே. ஸோ 160.03 சார். இல்லை கரெக்டாக போடுங்க. இது 0.4 இன்ட்டு 0.04 ப்ளஸ் 0.6 இன்ட்டு 0.05. அப்போ ப்ராடக்ட் டோட்டல் ப்ராடக்ட் வந்து 0.0 தான் வரும். ஏன்னா ப்ராடக்ட் வேல்யூ எப்பயுமே வந்து என்னது? கிரேட்டர் தான் ஒன்று கிடையாது, லெஸ் தான் ஒன்று தான். இல்லைன்னா ஈக்குவல் டு ஒன்றா இருக்கும். ஓகே ஓகே. எவ்வளோ வருதுப்பா? ஏன் இவ்வளோ ரேட் வருதுன்னு இது பண்ணீங்கன்னா 1 2 3 டெசிமல் 0.52 சார். 0.52ங்களா? ஆமாம் சார். அவ்வளோ வருது என்ன? 0.03 டெசிமல் 16 ப்ளஸ் இது எத்தனை டெசிமல்? இதுலேயும் 3 டெசிமல். இது 30னா 0.03. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ண தப்பாக வருது கண்ணு. கரெக்டாக தனித்தனியாக போட்டு பாருங்க. இப்போ 4 into 4 வந்து 16னா 4 into 4 16. எத்தனை டெசிமல் வைக்கணும்? 1 2 3 டெசிமல். அப்போ 0 போட்டு ஒரு 0. அது மாதிரி 5 into 3 6 5 into 6 வந்து 30. அப்போ 13 வரணும் எத்தனை டெசிமல் வைக்கணும்? 1 2 3. இவ்வளோ தான் வருது. அப்போ என்னது? 0.016 ப்ளஸ் 0.0 2 டெசிமல்ல, அப்போ 30. அப்போ கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்துட்டோம். வருங்க சார், ஸ்க்ரீன் வந்துரு சார். ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்க. 0.616 வந்து இது பண்ணா 6 4 0. அப்போ 0.046 வருதுப்பா. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போறீங்க. கால்குலேட்டர் போட்டு மிஸ்டேக் ஆகுதுன்னு பாருங்க. கால்குலேட்டர் செக் பண்ணிக்கப்போ இல்லைன்னா கால்குலேட்டர் மாற்ற சொல்லிட்டு, அது நம்ம பழைய கால்குலேட்டர் இருக்குது, அது கொஞ்சம் எரர் வருது, கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. மாற்றி ஆப்ஷன் மாற்றி வைங்க. சரிங்களா? ஓகே சார்.
ஸோ கொஞ்சம் பாருங்க, மேனுவலாக போடு. நம்ம சின்ன நம்பர் இருந்தாலும் மேனுவலாக போட்டு நான் கால்குலேட் முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்குங்க. சரியாப்பா? ஓகேங்க சார்.